ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பிராத்மிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம தேன் வாக்கியம் பிக் ஆன்சர் போட்டோம். அது லாஸ்ட்டு 5, 6, 7 3 லெசனில் இருக்கும் உங்களுக்கு. அது போட்டாச்சு. தேன் வாக்கியம் பார்த்துருக்கோம். அடுத்தது ஃபஸ்ட்டு பேஷேவர்லேருந்து ஒரு 4 லெசனுக்கு 1 வேர்ட் ஆன்சர் இருக்கும். அது மீனிங், ஆப்போசிட், அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சஹி और गलत, அப்புறம் 1 வேர்டு சிம்பிள் एक या दो வாக்கியமே உத்தர் தீஜியே, அதாவது 1 வேர்டு ஆன்சர் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக அழகாக எழுதலாம். இது பார்க்கலாமா? இது பிராத்மிக் புக்கில், உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 75 ஸ்டூடெண்ட்ஸ். அபியாஸ் प्रांतीय अपनी प्रांतीय भाषा में अर्थ लिखिए. அர்த்தம் மீனிங் கேட்குறாங்க. அர்த்தம்னா மீனிங் கேட்குறாங்க. அனாஜ் கிரெயின் தானியம், அனாஜ் கிரெயின் தானியம். खरीदना खरीदना खरीदना. டு பை வாங்குதல் வா இங்கு த இல் வாங்குதல் டு பை. ஆபூஷன் ஆபூஷண ஆபூஷன். ஜுவல் JEWEL ஜுவல். நகை நகை. पैदा पैदा कर ना करना पैदा करना. टू प्रोड्यूस பயிராக்குதல் பயிராக்குதல் பயிராக்குதல். இது தமிழில் எழுத்துக்கூட்டி படிங்க ஸ்டூடெண்ட். தமிழும் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் இருக்கிறவங்க தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ் வேணுன்றவங்க இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். ஏதாவது ஒன்றுத்தில் எழுதினா போதும். விலோம் சப்த லிக்கிய. இது அர்த்தம்னா மீனிங், விலோம்னா ஆப்போசிட். விலோம் சப்த அப்படி கேட்டிருக்காங்க. காவ காவ். காவ் தான் மேலே இந்த சந்திரபிந்து வரத்தால மூக்கால சொல்லணும். கான்றத கா காவ். காவ்னா வில்லேஜ். அதுக்கு ஆப்போசிட் ஷஹர ஷஹர். ஷஹர்னா நகரம், சிட்டி. கிராமம், நகரம். பனானா பனானா. பிகாடனா பிகாடனா. பனானா ஒரு பொருளை உருவாக்குறது, பிகாடனா ஒரு பொருளை அழிக்கிறது. கரீதனா கரீதனா கரீதனா. பேச்சனா பேச்சனா. கரீதனா வாங்கிறது, பேச்சனா விற்கிறது. देना देना. लेना लेना. देना கொடு